சிறை தண்டனைக்கு எதிரான வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி ராஜேஷ் தாஸினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல்கள் ரமேஷ். பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்குல முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்குல ஜனவரி 6ஆம் தேதி, அதாவது கடந்த ஜனவரி 6ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்று அந்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருந்தது. முன்னதாக விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உள்ள அந்த வழக்கின் விசாரணை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி ராஜேஷ் தாஸ் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஜனவரி 6ஆம் தேதிக்கு முன்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை என்பதுதான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு நடைபெற்றது. அப்போது ராஜேஷ் தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், தங்களுடைய வாதங்களை முன்வைக்க அவகாசம் கேட்ட நிலையில அமர்வு நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளதாகவும், அதனால வழக்க விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரித்தால் தனக்கு நியாயம் கிடைக்காது என்பதனால விசாரணை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும், இந்த மனு மீது முடிவெடுக்கும் வரை அந்த விழுப்புரம் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க தடை விதிக்க வேண்டும் என்று அவர் அவர் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கடந்த வாரம் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை விழுப்புரம் நீதிமன்றத்தில் எதுவும் நடக்காது என்று தெரிவித்திருந்தார். மேலும் அந்த தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தார். அதன்படி வழக்கு விசாரணை கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கு விசாரணை என்பது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த வழக்கை ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தை மாற்றக்கூடிய ராஜேஷ் தாஸ் மனுவில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று அந்த தீர்ப்பில் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.